இன்னைக்கு நான் நாச்சியாஸ் ரசம் பண்ண போகிறேன். இது ஒரு ஸ்பெஷல் ரசம். எங்கள் அம்மா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொரு வாட்டியும் இடித்து தான் பண்ணுவாங்க எல்லாம். அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 கார்லிக் க்ளவுஸு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு மிளகாய், அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் கொஞ்சம் புளி தண்ணி, துவரம் பருப்பு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மிளகு சீரகம் எல்லாம் போட்டு நான் இதில் இடிக்க போகிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா இடிக்கணும். இது கொஞ்சம் நல்லா இடித்ததுக்கப்புறம் இதோடு சேர்ந்து கொத்தமல்லியும் போட்டுடலாம். அதையும் சேர்ந்து நல்லா இடிச்சிடலாம். இப்போது அதை ரொம்ப நைஸாலாம் அடிக்கக்கூடாது. இதை வந்து பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் நான் இப்போ புளி தண்ணி ஊற்றுறேன். இதில் ஒரு தக்காளி, மிளகாவே இந்த மாதிரி பிச்சு போட்டுடலாம். அதோட 2 டீஸ்பூன் வேக வச்ச துவரம் பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதோட பெருங்காயத்தூள் போட்டுடலாம். சால்ட் தேவையான அளவு போட்டுக்கோங்க. இதை வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வில் வைக்கலாம். ரசத்தை இப்போ மிக்ஸ் பண்ணதை வந்து நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இது வந்து ஸ்லோ ஃப்ளேமில் பண்ணால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும். இப்போது ரசம் வந்து ஒரு 5 மினிட்ஸில் மெல்ல அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது. இப்போது ரசம் வந்து ஒரு 5 மினிட்ஸில் மெல்ல அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இது நல்லா கொதிக்க விட்டுறக்கூடாது. இது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். மற்ற ரசம் மாதிரி எண்ணெய் ஊற்றி தாளிக்கெல்லாம் மாட்டாங்க. இருந்தாலும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த ரசத்தில். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.